சாயிராம். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை காதில் வாங்காமலும் கடந்தும் செல்ல வேண்டாம். இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டாலே போதும். வெற்றிகள் நமக்காகவே காத்திருக்கும் சர்வ நிச்சயமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்றே உனக்கு ஒரு நல்ல செய்தியை கிடைக்க செய்வேன் உன் சாயி தேவா. சட்டென என் பாதத்தை தொட்டு என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள். உனக்கான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் இன்றே நிகழ்த்தி காட்டுகிறேன். அதிரடி மாற்றம் நிகழ்த்த உன் சாயப்பா காலை வேளையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிரியமே. என்னுடைய ஆசிர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை ரட்சிக்கும், உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும். உனக்கு வேண்டியதை தர உன் சாயப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். ஒரு அதிசய அற்புதத்தை நான் நடத்தி காட்டுகிறேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ளாததனால்தான் உனக்கு வெற்றிகள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள். அதனால்தான் உன்னுடைய இலக்கு இன்னமும் உனக்கு எட்டாத தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையையும் அதிகமாக மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். உன்னால் அடைய முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிரியமே. துன்பங்களே இல்லாமல் இன்பங்கள் மட்டும் நிறைந்திருக்கும் வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் சாத்தியம் இல்லாதது என்பதுதான் உண்மை. துன்பங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இன்பங்களும் துன்பங்களும் கலந்து வந்தால்தான் வாழ்வே சுவாரஸ்யமாக இருக்கும். துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டால்தான் இன்பங்களை ரசித்து அனுபவிக்க முடியும். துன்பங்களை பார்த்து துவண்டு விடாதே என் பிரியமே. இன்பங்களை அனுபவிக்க இன்னும் நீ போராட வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான், உனக்கு உணர்த்தவே துன்பங்கள் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கொள். தன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை யார் ஒருவர் வீணாக்கினார்களோ அவர்களால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது. நீ உன்னிடம் இருக்கும் திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்தாமல் வைத்திருப்பது கூட, அப்படி நீ இருப்பதும் கூட வீணாக்கும் செயல்தான் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பம் நிறைந்ததாகவே இருக்கிறதே என்பது உண்மைதான். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். நான் அறிந்து வைத்திருக்கிறேன். துன்பங்கள் உன்னை பொறுத்தவரை எல்லையற்றதாக இருக்கிறது. ஆம் என் பிரியமே. ஆனால் தோல்வியில் துவண்டு விடும் வாழ்க்கையோடு எல்லாம் முடிந்து விட்டதாக நினைப்பது சரியே கிடையாது. அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை தேடி கண்டுபிடி. அதை எதிர்த்து போராடி வெல்வதும் தான் வெற்றிகரமான வாழ்வு. அதை எதிர்த்து போராடி நீ வென்றால்தான் உன்னுடைய வாழ்வு வெற்றிகரமானதாகவே இருக்கும். வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. சஞ்சலம், பொறாமை, சோம்பல் இது அனைத்துமே வாழ்வில் உன்னை வெற்றி பெறவிடாமல் தடுக்கும் மிகப்பெரிய எதிரிகள் என்பதை புரிந்து கொள். உனக்கு வெளியே இருக்கும் எதிரியை விட உனக்குள் இருக்கும் இந்த எதிரியை முதலில் வீழ்த்தி காட்டு என் பிரியமே. அப்பொழுது உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவும் வெளிச்சமாகவும் பிரம்மாண்டமாகவும் மாறும். சிந்தித்து செயல்படு என் பிரியமே. எந்த சூழலிலும் அடுத்து என்ன செய்வது என்று விழி பிதுங்கி நிற்பது உனக்கு அழகே கிடையாது. வெற்றியை எட்டும் வரை, மரணத்தை வெல்லும் வரை வாழ்க்கையோடு போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்குமே விதிக்கப்பட்ட ஒன்றுதான். எதையும் எதிர்த்து போராடுவதை விட்டுவிட்டு
பயனற்ற வீண் பேச்சை பேசியே காலம் கழிப்பது உனக்கு தோல்வியை தான் தரும், வெற்றியை தரவே தராது. நீரில் மூழ்கி இருக்கும் மனிதன் மூச்சுக்காற்றுக்காக எப்படி ஏங்கி ஏங்கி தவிப்பானோ அதே போலத்தான் என் பிரியமே, நீ அடைய இருக்கும் வெற்றியின் மீது ஏக்கம் கொண்டிரு. உன்னுடைய இலக்கை நோக்கிய நகர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய நகர்வுகளுக்கு, இலக்கை நோக்கிய நகர்வுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடு. வாழ்வில் வேறு எதன் மீதும் உன் விருப்பத்தை சிதற விடாதே என் பிரியமே. நீ செய்யும் வேறு எந்த செயல்களும் உன்னை ஏமாற்றிவிட இடம் கொடுக்கவே கொடுக்காதே. அனைத்திலிருந்து விடுபட்டு உன் வெற்றியை மட்டுமே நாடு. உன் இலக்கை மட்டுமே எண்ணத்தில் வை. நல்ல காலத்திலும் இக்கட்டான சூழ்நிலையிலும், உடல் நலமாக இருக்கும் பொழுதும் நோயுற்று இருக்கும் பொழுதும், எந்த நிலைமையிலும் விடாமுயற்சியை மட்டும் ஒரு நாளும் தவற விட்டு விடாதே. அது மட்டும்தான் உறுதியான வெற்றியை உனக்கு சர்வ நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. வெற்றியை அடைவதற்கு உனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கருவியாகத்தான் உன்னுடைய விடாமுயற்சியை பயன்படுத்திக்கொள். அதுதான் கடலை போல வரும் துன்பங்களையெல்லாம், கஷ்டங்களையெல்லாம் கடந்து வெற்றி என்னும் கலங்கரை வெளிச்சத்தை அடைவதற்கு சர்வ நிச்சயமாக உனக்கு உதவி புரியும். தடைகளை கடந்து உன் இலக்கை நோக்கிய பாதையை விட்டு விலகாமல், அந்த பாதையை விட்டு விலகாமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு என் பிரியமே. தடைகள் உடைப்படும் பொழுதுதான் உன்னுடைய இலக்கை நீ தெளிவாக காண முடியும். உன்னை எது தடுத்தாலும் இலக்கில் மட்டும் குறியாக இருப்பது எல்லா தடைகளையும் எரித்துவிட உதவும். இந்த உலகில் சாதனைகளை படைத்த வெகு சிலரின் வெற்றிக்கு எது காரணமாக இருந்ததோ அது இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். வெற்றி இந்த உலகில் எந்த ஒரு தனி நபருக்கும் சொந்தமே கிடையாது. அது அனைத்திற்குமே சாத்தியமானதுதான். வெற்றியை அடைய வேண்டும் என்று வேட்கையோடு நீ போராடினால் அது நிச்சயமாக உனக்கு சொந்தமாகும். வாழ்க்கையில் வெற்றியடைய மிக முக்கியமான ரகசியம், உனது ரகசியங்களை ஒருபோதும் யாரிடமும் பகிராமல் இருக்க கற்றுக்கொள். ரகசியத்தை ரகசியமாகவே வைத்திருக்க கற்றுக்கொள். வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. உன் வாழ்வில் அதிசய அற்புதத்தை நிகழ்த்த நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கானது அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வந்த பாசமே துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒருவன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டுமென்றால் பற்றற்ற நிலையில் இருந்துவிட்டாலே போதும். நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் வருகின்ற வாய்ப்பையும் மிக சரியாக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் சரியான நேரத்தில் அனைத்தையும் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக வாழ்வான். வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல், வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையை தொலைத்துதான் தீருவான். வாழ்க்கையே அவனுக்கு வீணாகியே போய்விடும். அனைத்துமே இறைவன் கையில்தான் இருக்கிறது. அவனின்றி இங்கு எதுவுமே அசையாது என்று நினைத்து கொண்டு வருவதை வைத்துக்கொண்டு திருப்தியோடு வாழ பழகிக்கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமானதாகவே இருக்கும். முடிந்து போன காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே யோசனை செய்யவே கூடாது. நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் உனக்கு கூறுவேன். அதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். இனி உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் சேரும் சூழல் நிச்சயமாக உருவாகும். கண்டிப்பாக நான் அதை உனக்காக உருவாக்கியே தீருவேன். அடுத்தவர் எப்பொழுதும் உனது வாழ்க்கையை உனக்காக வாழவே முடியாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது உனது கஷ்டத்தை குறைக்க மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நீ யோசித்து கொண்டே இருப்பதால்
யோசித்துக் கொண்டே இருந்தால் உன் கஷ்டம் உன்னை விட்டு விலகிவிடுமா? அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால்தான் போதும். எழுந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கம் உன் கண்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வருவான், வந்து என் பிரச்சனைக்கு வழி காட்டுவான் என்று பொறுமையோடு காத்திருந்தால் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வாழ்வு வீணாகித்தான் போய்விடும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசனை செய்வதால் என்னதான் ஆகிவிடப் போகிறது? தைரியமாக இரு. உன் வாழ்வு உனக்குத்தான். உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து மிக சந்தோஷமாக நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்த அந்த விஷயத்தை உன் கண்களுக்கு நடத்தி காட்ட உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவு எப்பொழுதுமே தவறானதே இல்லை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத பயத்தை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் கனவு மெய்ப்படும் நேரமும் காலமும் சூழலும் எல்லாம் உனக்கு அருகே வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். வாழ்க்கையின் அடையாளமாகவே இருக்கும். உன்னை கண்டு ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து வாழ்வதே அவர்களுக்கு நீ தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்ட வைக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாகவே இருக்கும். குழந்தையே, உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உனக்கு மிகவும் பெருந்துணையாக இருக்கும். எனவே என் குழந்தையே, நேற்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சோம்பேறி என்று சொல்லுவார்கள். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சுறுசுறுப்பானவர் என்று இந்த உலகம் உன்னை சுட்டிக்காட்டும். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் நீதான் வெற்றியாளர், நீதான் மிக வெற்றியாளர் என்பது நிரூபிக்கப்படும். எனவே அன்று செய்ய வேண்டியதை அன்றே செய்துவிடு. முன்னெச்சரிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் நிச்சயமாக உண்டாகும். உன் வாழ்க்கையில் உன் முதன்மையான பிரார்த்தனை, உன் முதன்மையான வேண்டுதல், உன் முதன்மையான ஆசை என்னவென்று நான் சொல்லவா என் குழந்தையே? ஷீரடி வந்து உன் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்பதே முக்கியமானதாக இருக்கிறது. இதை உன் பிரார்த்தனை என்றும் சொல்லலாம், உன்னுடைய அதீதமான ஆசை என்றும் சொல்லலாம். அதையும் நான் ஷீரடி போய் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்று சில பல நிபந்தனைகளோடே அதை வேண்டியும் கொள்கிறாய், பிரார்த்தனையும் செய்து கொள்கிறாய். சாயப்பாவை தரிசிக்க ஷீரடிக்கு எப்படி வர வேண்டும், யாருடன் வர வேண்டும், எதில் வர வேண்டும் என்று சில நிபந்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு உன் வேண்டுதலையும் வைக்கிறாய். உன்னுடைய முதன்மையான ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் உன்னுடைய அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றியே ஆக வேண்டும். கூடிய விரைவில் உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். அதற்கு முன்னால் உன்னிடம் இருக்கும் சிறு சிறு குறைகளையும் மாற்றம் செய்து கொள். அப்பொழுது உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். குழந்தையே, எல்லோரும் பயணிக்கிறார்கள், எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அதே வழியில் பின்தொடராதே. உனக்கான ஒரு பாதையை நீயே தேர்ந்தெடு. அந்த பாதையில் செல். உனக்கு வழித்துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். நீ தவறான பாதைக்கு சென்றால் உடனே உன்னை கயிறு கட்டி இழுக்கும் புறாவை போல
நான் உன்னை இழுத்து விடுவேன் என் பக்கம். எனவே நம்பிக்கையோடு உன்னுடைய வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி அதில் சென்று கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அங்கு காத்திருக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே நீ பிறந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியுற நாம் பிறக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. அப்படியும் நீ சொல்லும் பொழுது உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும், உன்னிடம் தோல்வி வந்து நெருங்கினாலும், அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்து எறியும் என்ற தீர்க்கமான முடிவோடு இரு. என்னென்ப பிரியமே, வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுத்து விடுகிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே மாற்றுகிறார்கள், தேவைப்பட்டால்தான். ஆனால் வாழ்க்கையில் தோல்வியுறுபவர்களோ முடிவுகளை மிக மெதுவாகவே எடுக்கிறார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவும் மாற்றுகிறார்கள். இப்படி எடுத்த முடிவுகளை மாற்றி மாற்றி மீண்டும் மீண்டும் புது முடிவு எடுத்துக்கொண்டே இருந்தால் எதையுமே சரியாக செய்ய முடியாது. என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும், உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாகப் போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாகப் போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும்.
அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே. வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது
உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டிப் பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதேபோல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டிப் பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும்.